பண்ணக்கூடாது நான் பேசும்போது. தேங்க்யூ ஸோ மச். ரியலி ஐ வாண்ட் இட். சிபி, நான் ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுறேன். பாபு சொன்னேன்ல அப்பாவா இருக்கேன்னு, அது உண்மையாக ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அது என்னென்னு அதோட வேல்யூ தெரியும். பிகாஸ் ஐ காட் மேரிட் இன் 2000. ஃபர்ஸ்ட் கிட் எனக்கு 2004. அந்த 4 இயர்ஸ் அதுதான் சொல்கிறேன். அது இல்லை, ஏன்னா நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இந்தியாவில் தானே குழந்தை பெற்றுக்கிறது பெரிய விஷயமான்னு. ஆனால் அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் மற்ற சொசைட்டியில் பார்க்கும்போது, பர்சனலாக மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஒரு தடவையும் ஒன் மந்த்தும் என்னோடய பிரதர்ஸ் மாதிரி சொல்கிறேன், ஒரு மாதமும் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பார்ப்போம், இந்த மந்த்தாக அது இருந்துடாதானே. அதனால் தயவு செஞ்சு அது வந்து ஒரு சாதாரண விஷயமா சொல்லக்கூடாது. அதே மாதிரி யோகா, பிகாஸ் எங்கள் அம்மா நான் கிளம்பி வெளில வரும்போது உன் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஒன்று அடையாளம் தெரியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும், தெரியலைனாலும் நான் தான் கார்குழின்னு சொல்லிக்கிறேன் போயிட்டு அப்படின்னு. அது மாறாதுல்ல, உருவம் மாறும் பிகாஸ் ஆஃப் ஆல் அதர் ஃபிசியோலாஜிக்கல் மேட்டர்ஸ். மனசு மாறாதுல்ல, அப்படியே தானே இருக்கும். உண்மையாக பாபு சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து நமக்கு நிறைய பர்சனலாக நிறைய கஷ்டம் இருக்கும். தோ நல்லா பேசினாலும் பர்சனல் சைடில் பார்த்தா வி ஹாவ் மெனி ட்ராபேக்ஸ், நிறைய நெகட்டிவ் இது இருக்கும். பட் எல்லாரையும் திரும்ப பார்க்கும்போது, இதே சேரில் வந்து உட்காரும்போது உண்மையாக அந்த 3 மஸ்கிட்டர்ஸ் ஜெகன், சிபி அண்ட் கங்கா கண்டிப்பாக அவ்வளோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த வேர்ட்ஸ் திரும்ப எல்லோரும் மீட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ். அண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்போ தான் 5 months ஆகுது பொண்ணுக்கு. பையன் வந்து 2nd standardல இருக்கான். படித்ததெல்லாம் சொல்கிறது வேஸ்ட்டு, ஏன்னா இப்போ அதை வச்சு நான் ஒன்றும் பண்ணுறதில்ல. வாட் எல்ஸ்? ஸ்கூலா? கோபகுமார். என்னது அதே கோபகுமார் தான். ஏன்னா ஹாசன் அசோசியேட்டில் நான் பாபு எல்லாம் ஒர்க் பண்ணும்போது பாபு ப்ரஷ்ஷை எடுத்து வாயில் வச்சுட்டு வந்து சைன் போட்டு போயிடுவான். ஏன்னா 9 o'clock எல்லாம் சைன் பண்ணணும். இவர் வந்துட்டு வாயில் ப்ரஷ் விட்டுட்டு வந்து சைன் பண்ணிவிட்டு போயிடுவான் ஆஃபீஸ்க்கு. அப்போது mine was a love marriage. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட கிளாஸ்மேட் இன் யூனிவர்சிட்டி. he is a Malayali. he is running his own business, software recruitment business. பையன் பேர் பிரணவ், பொண்ணு பேர் பிரியங்கா. ரெண்டாவது எனக்கு உண்மையாக நிறைய விஷயங்கள் நான் அதுக்கப்புறம் கேட்கும்போது இப்படியெல்லாம் இருந்துதான் எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு வரும்போது எனக்கு எந்த ஒரு யாரை பார்க்கும் எனக்கு எந்த ஹெசிடேஷனும் எதுவும் கிடையாது. பிகாஸ் எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐ நெவர் ஹேட் எனி இன்ஃபாக்சுவேஷன் வித் எனி ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ். அதனால ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ். ஐயோ எப்படி பார்க்கறது? ஏய் நான் சொல்கிறேன், யூ வாண்ட் மீ டு ப்ராமிஸ்? என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும். வழி இல்லை ஜெகன். ஐ நெவர் ஹேட் அ இன்ஃபாக்சுவேஷன் சொல்ல. ஐ நெவர் ஹேட் இன்ஃபாக்சுவேஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலில் எம்பாரசிங் மூமெண்ட்டுன்னு எனக்கு அவர் அடிப்பாரு. ரொம்ப நல்லவன் எது ரொம்ப என்ஜாய் பண்ண நம்மளோட யூத் கேம்ப்ஸ் தான். கிருஷ்ணகிரி, இது பெங்களூர் போயிருக்கோம். பெங்களூர் கிருஷ்ணகிரி ஒரு தடவை, குமுளி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் அந்த ட்ரிப்பு. அது ஐ திங்க் இட்ஸ் நான் 10th இல்லையா, 10th standard தேக்கடி. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அது வந்து 10th வந்து நான் ஃபஸ்ட்டு போகலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல ஐ கேம் அண்ட் ஜாயின்ட். எனக்கு கேர்ள்ஸில் லாஸ்ட் மினிட் யாருமே வரலன்னு சொல்லிட்டு போகல ஆக்சுவலாக. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு மனசு கேட்கல, எல்லோரும் போகும்போது லாஸ்ட்டாக பஸ் எடுக்கும்போது நான் வந்து ஜாயின் பண்ணேன்.
அதுதான். மற்றபடி லைஃப் இஸ் கோயிங் ஆன். அண்ட் அனதர் திங், ஐ ஷுட் ரியலி தேங்க் அன்சுரலி. ஏன்னா கங்கா கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது, நான் வரல கங்கா, எனக்கு ஃபீட் பண்ணுற குழந்தை என்னால் விட்டுட்டு வர முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேல்முருகனும் அன்சுரலியும், வேல்முருகன் ஃபோன் பண்ணி என்கிட்ட இல்லாத கதையெல்லாம் சொல்கிறேன். மஞ்சுளா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரா, குருநாம் வந்து பஞ்சாபில் வரா, நான் யூஎஸ்லேருந்து வரேன், உனக்கு இங்கே வந்து சென்னையிலேருந்து வர முடியாதான்னு. அதுக்கப்புறம் சரி எல்லாம் இவ்வளோலாம் வராங்கன்னு சொல்லிட்டு கங்கா உடனே ஃபோன் பண்ணுறப்பல, நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீ வரலன்னு சொல்லிட்டு வேல்முருகன்லாம் கால் பண்ண உடனே வரேன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன் இதில் இவ்வளோ பேரும் எங்கெங்கேருந்தோ வராங்க, ஸோ நான் இங்கேருந்து வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அன்சுரலி அடிக்கடி கால் பண்ணிவிட்டு, கார் நீ போறியா போலையா நான் சொல்கிறேன், இல்லை ஷுவராக நான் போகிறேன். சீரியஸாக அவன் நம்மளை மிஸ் பண்ணிகிட்டு இருப்பான் இப்போ. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹஸ்பண்ட் என்னோட நல்லா தமிழ் பேசுவார், நல்லா தமிழ் பேசுவார். மாப்ளைஸ், மச்சான்ஸ் அண்ட் லேடிஸ், கேர்ள்ஸ், அப்படியே சந்தோஷம். ஏண்டா நான் இவனுக்கு அன்சருக்கு ஒரு வாட்டி சேட் பண்ணும்போது போட்டேன், லேடிஸ் யாராவது ரெண்டு ப்ராக்கெட்டில் கேர்ள்ஸ்னு போட்டேன். ஆன்சர் இல்லாத ஒரு இது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது ஆன்சர் இல்லாதது. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு செல்வம் கூப்பிட்டான், வெரி ஹாப்பி. செல்வம் சொல்லும்போது அவனுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சுன்னு தெரில, அவனுக்கு சொல்லி அம்மா தந்தாங்களே. அதுக்கப்புறம் கங்கா கூப்பிட்டான். அப்போ சொன்னேன் கங்கா கிட்ட, அவன் சொன்னேன் 10 o'clockனு சொன்னான். எனக்கு அப்போ வந்து அப்பா அம்மா மெட்ராஸ் வந்தாங்க. அப்போ நான் கரெக்ட் டைம் வர முடியுமா தெரியல, மத்தியானம் வச்சுக்கிட்டு நான் வச்சுக்கலாம்ல கங்கா அப்படின்னா. இல்லைடா எல்லோரும் வருவாங்க, நாங்கள் 2 மணி வரைக்கும் இருப்போம் அப்படின்னா. ஆனால் அப்பா அம்மா இங்கே வந்துட்டாங்க, ஸோ நானும் உடனே வந்துட்டாங்கடா. அதுக்கப்புறம் அன்சர் சேட்டில் வந்தான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இது ஒரு மெமரபிள், சாதாரண மெமரபிள் மூமெண்ட் இல்லை, லைஃப் லாங் மறக்க முடியாத மெமரபிள் மூமெண்ட் ஆஃப்டர் மேரேஜ், மை மேரேஜ். அண்ட் ஆமாம், ரொம்ப அவசரப்படாது மேலேருந்து. இல்லை லவ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் வந்து, லவ் மேரேஜ் இல்லை. இல்லை ஃபயரிங் பண்ண எதுவும் மிஸ் ஃபயர் தான் மிஸ் வருவார். அப்புறம் 10th முடிச்சு நான் வந்து எம்என்ஜிபியில் படித்தேன். எம்என்ஜிபி முடிச்சு ஃபஸ்ட்டு ஏரோட்ரானிக்ஸ் இங்கே பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணேன். அது முடிச்சு ஐ வென்ட் டு செயின்ட் கோபேன் கிளாஸ். செயின்ட் கோபேன் கிளாஸில் சேர்றது பயங்கர டஃப்பாக இருந்தது. அதோட இனிஷியல் என்ட்ரி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால பயங்கர டஃப்பாக இருந்தது. மீன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரிலாம் இருந்தது. அதாவது ரன்னிங் ரேஸு, வெயிட் லிஃப்ட் எடுத்துகிட்டு ஓடணும், 5 kg பர் சைட், போத் சைட்ஸ் 5 kg எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் ஓடுறோன்றது, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, தென் கிரிக்கெட் பால் த்ரோ, கண்டதெல்லாம் பண்ணானுங்க, எதுக்குன்னே தெரியல. அதெல்லாம் முடிச்சு எம்டி இன்டர்வியூ வரும்போது புஷ்அப் பண்ண சொன்னார். எம்டி புஷ்அப் தானே, இது புல்லப்பா புஷ்அப், அது பண்ண சொன்னார். நான் எனக்கு பண்ணி ப்ராக்டிஸ்னால ஒரு 30 பண்ணேன், எனஃப்னார். இல்லை நான் 50 வரைக்கும் பண்ணேன் அதுக்கப்புறம். ஆனால் எதுக்கு கேட்டார்னா தெரியல. ஆனால் ஆக்சுவலி அது ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா ஃபர்னேஸ் பேஸ்டு, கிளாஸ்னால் ஃபர்னேஸ் பேஸ்டு. அது முடிச்சு கிளாஸ் வெளில வரும்போது சம்டைம்ஸ் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனில் கிளாஸ் பிரேக் ஆகும். அந்த டைமில் எல்லோரும் போய் கிளாஸை தூக்கணும், தூக்கி மேலே வச்சா கிளாஸை புஷ் பண்ணி அனுப்பணும். ஸோ அதுக்கு வந்து ஃபிட்டாக தான் இருந்தான் ஒரு வழியில். யார் ஆனால் அந்த டைம் நான் சேரும்போது தான் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்னஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வர ஆரம்பிச்சிட்டான், எல்லாருமே ஒல்லி இப்படிலாம் வர ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ஃபிட்னஸாக இல்லாமல் வர ஆரம்பிச்சிட்டான். நான் போன வருஷம் புதுசுன்றதால எம்டியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அந்த டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது கிடச்சி எனக்கு பெரிய இதுவாக இருந்தது. அதை நான் ஈஜிப்ட் போகும்போது என்னை தற்செயலாக பார்த்தேன். எனக்கு யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கிறவனை கொண்டா பிடிக்கும். அவனை பார்த்தோன்னு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அவன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் வரும்போது அவன் உள்ளே போயிட்டான். அவன் என்னடா ஆக்டர் இல்லை, அவன் வந்து அங்கே டேக் கேர் பண்ணுறான், பீச் ரெசார்ட் டேக் கேர் பண்ணுறான். அவனை போய் பிடிக்க ஃபோட்டோ பிடிக்கலாம் பார்த்தா அவன் உள்ளே போயிட்டான். பந்தா பார்ட்டி போடுதுன்னு சொல்லி நாங்கள் சுற்றிட்டு திருப்பி போகும்போது திருப்பி வெளில வந்தான். அப்போ அவனை கூப்பிட்டோம். ஆக்சுவலாக பாகிஸ்தானி. ஸோ வந்து அவனோட ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ செயின்ட் கோபேனில் சேர்ந்தனால கொஞ்சம் ஃபாரினில் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. அமெரிக்காவில் போய் சயின்டிஸ்ட் ஆக முடியலனா கூட அது உனக்கு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு பெரிய விஷயம். தென் வாட் எல்ஸ்? ஐ ஹாவ் 2 girl children. மூத்த பேர் ஸ்ரீநிதி, 4 years old. ரெண்டாவது ஸ்ரீமயி. கார்பரேட் சொன்ன மாதிரி எனக்கும் 2004 மேரேஜ் ஆச்சு. பட் 2007 தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தது. ஃபஸ்ட் 3 years எனக்கு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல.
பிகாஸ் நான் நார்மலாக இருந்தேன். பட் மை வைஃப் ஃபெல்ட் வெரி பேட் பிகாஸ் ஆஃப் திஸ் டிலே. கோயிலுக்கு போகிறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, நான் கொண்டு போய் விட்டு வந்துடுவேன். எனக்கு அவ்வளோ டஃபாக தெரியல. மேபி நான் ஜாபுக்கு போகிறனால தெரியல இருக்கலாம். பட் மை வைஃப் ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் தோஸ் 3 years. எனக்கு அதான் தோணுச்சு. ஓகே, தென் வாட் எல்ஸ்? ஸ்கூல் டேஸ் மறக்க முடியாத இன்சிடென்ட்னா, ஒரு வாட்டி நம்ம மாதவன் ஹெட் மாஸ்டர் எதுக்கோ பசங்க கலாட்டா பண்ணி சிரிக்கும்போது அவர் வந்து குச்சி ஒன்று வச்சுருப்பார். ஒரு குச்சி ஒன்று வச்சுட்டு இப்படி ஆடிட்டு இருப்பார். அவர் ஆட்டும்போது பசங்களாம் சிரித்தாங்க. அவர் வெளியில் இருந்தார். டக்குன்னு திரும்பும்போது நான் லாஸ்ட்டில் சிரித்தேன். என்ன பிடிச்சார் அவர், பிடிச்சி வெளில நிற்க வச்சார். ரொம்ப அசிங்கமாக போச்சு. அன்றைக்கி நான் அழுது வெளில இருந்து. அது வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். கண்டிப்பாக. அப்புறம் வேற என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம், தேக்கடியில் நீ வந்து இம்ப்ராம்ப்டிவ் கொடுத்தே, சூப்பர். அது மறக்கவே முடியாது. இம்ப்ராம்ப்டிவ் உடனே பேசினான்ல, இதை பற்றி சொல்லும் போது டக்குன்னு சொன்னானே, அவன் பேசினான் தெரியுமா, ஸ்பீச் கொடுத்தானே தேக்கடியில். அது அப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்க்குறேன். ஏதோ பேச சொன்னோடனே டக்குன்னு வந்து பேசினான். அதை பற்றி தனுசு ஆக்சுவலாக வெரி ஹாப்பி. தேங்க்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஸ்கூல் டேஸில் பார்த்தேன்னா யார்ட்டையும் அவ்வளோவா பேசவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு ஜாப் எனக்கு. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் எ பிரின்சிபல் இன் நர்சிங் காலேஜ் அண்ட் ஐ ஃபினிஷ் மை டாக்டரேட், PhD முடிச்சிட்டேன். ஸோ நல்ல நார்மலான அண்ட் கம்ஃபர்டபுள் லைஃப் ஐ எம் ஹேவிங். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, 15 years old. ஷீ இஸ் ஸ்டடிங் இன் ஸ்டான்ஃபோர்ட், 10th standard இப்போ போயிருக்கா. அப்புறம் பிரின்சிபல் வந்து ஒரு டஃபஸ்ட் ஜாப் தான். ஸோ டெய்லி லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், பட் ஸ்டில் ஐ எம் லவ்விங் மை ஜாப். அண்ட் ஸ்கூல் டேஸில் வந்து எப்பயுமே எல்லாத்தையும் அப்படியே பார்த்து எல்லாத்தையும் அட்மையர் பண்ணுற ஒரு கேர்ள் தான் நான். ரொம்பலாம் யார் கூடயும் ரொம்பலாம் பேச மாட்டேன். இப்போ என்னமோ தெரியல, ஐ வாஸ் ஸோ எமோஷன். நிறைய மீட்டிங் எல்லாம் நல்லா பேசுவேன், பட் ஐ வாஸ் ஸோ எமோஷன் பிஃபோர் எவ்ரி ஒன். வேறு என்ன சொல்கிறது? அப்புறம் ஃபஸ்ட்டு வேல்முருகன் தான் எனக்கு லைனில் வந்தாப்புல. ரொம்ப அது குரல் கேட்கும்போதே ஐ எம் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் விஜயா அண்டு சுஜா எல்லாமே. வேறு என்ன, அவ்வளோதான். ஐ எம் கம்பேர். வேறு வாட்டர்ஸ். அதான் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸில் ரொம்ப மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, நான் வந்து வாலிபால் ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த லாஸ்ட். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்னு என்னை இட்டு போய் லாஸ்ட்டாக நிற்க வச்சுட்டாங்க. கங்கா, வாலும், குமார் 2 பேரும் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு பால் கூட கேட்ச் பண்ணவே இல்லை. அண்ட் எவ்ரி பால் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க, அது பவுண்டரிக்கு எட்ட போகுது. அண்ட் 2 பேரும் ஒரே ஷவுட் பண்ணுவாங்க, லூஸு ஒழுங்காக பிடிச்சா பிடி, இல்லைன்னா விட்ரு அப்படி சொல்லிட்டு. அப்புறம் த டீம் காட் ஃபெயில்டு, லைக் அவங்க தோத்துட்டாங்க. அண்டு இப்போ லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க, எல்லாரும் என்னை வந்து திட்டினாங்க, ஒன்னால தான் வந்து டீம் போயிடுச்சு. யாருன்னா ஷென்பா, அதுக்கப்புறம் என் டீமில் நிறைய பேர் தே ஸ்டார்டட் டு பார்க் அட் மீ. அப்போ கங்காவும் குமாரும், ஏய் அது அப்போவே வர மாட்டேன்னு சொல்லிச்சுல, நீங்கள் தானே சேர்த்தீங்க, அது அப்போ தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தே சப்போர்ட்டட் மீ. அப்புறம் தட்ஸ் ஆல் ஐ திங்க். நிறைய இருக்கு. ஆதிரை சொல்வா அது. ஐ திங்க் ஆதிரை knows that. கேர்ள்ஸ் தான் உட்காருவோம். பின்னாடி வந்து செந்தில் ராஜ்னு ஒருத்தர் தெரியுமா, இப்போ இல்லை. ஹி வாஸ் நாட், இன்னொரு செந்தில் ராஜ், செந்தில் முருகன் பின்னாடி உட்காந்து என் பேப்பரை காப்பி அடிச்சுட்டே இருந்தாப்புல. தமிழ் சார் வந்து 2 பேரையும் காப்பி அடிச்சு என்னையும் டேபிள் மேலே ஏறி நிற்க வச்சுட்டாரு, அவனையும் டேபிள் மேலே ஏறி நிற்க வச்சுட்டாரு. ரொம்ப எம்ப்ராசிங்காக இருந்துச்சு அது பார்க்கும்போது. எல்லாரும் எதிர்க்கும் டேபிள் மேலே கேர்ள் வந்து நிற்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அப்புறம் அன்சர், ஐ ஷுட் தேங்க் அன்சர் டெய்லி பேசுவான். ரியலி வி ஆர் மிஸ்ஸிங் ஹிம். அந்த ஸ்கைப்லாம் வருவான்னு நினச்சி ரொம்ப அவன் சந்தோஷமாக இருந்தான். பட் ஐ திங்க் இன்டர்நெட் கனெக்ஷன் இங்கே சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் டெய்லி நான் ஜெகன் விஜி சுஜா எல்லாம் யூஸ்வலாக வி வில் மீட் அண்ட் வி ஆர் என்ஜாயிங். அப்புறம் ரவிச்சந்திரன் ஸ்மைல் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பார்த்தவொடனே அந்த ஸ்மைல் தான் நோ லைக் கேட்சிங் ஸ்மைல். இல்லை லைக் அட்மைரிங் ஸ்மைல். ரவிச்சந்திரன் இஸ் ஹேவிங் அட்மைரிங் ஸ்மைல். என் ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை, அவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ அப்படியே கண்ணா பின்னான்னு இருக்க, என் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்காது. தென் தட்ஸ் ஆல் ஐ திங்க். அதான் எம்ப்ராசிங் டேபிள் மேலே ஏறி. நான் 12th முடித்தோடனே 3 years நர்சிங் கோர்ஸ் போனேன் இங்கே ஜிஹெச் பாண்டிச்சேரியில் தான். ஐ ஃபினிஷ் மை கோர்ஸ் இன் 1995. என் கோர்ஸ் 95ல் முடித்தேன். தென் ஐ ஒர்க் இன் எ ப்ரைவேட் அதெல்லாம் நர்சிங் ஹோம் ஒரு 1 year. தென் ஐ காட் மை கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இன் ஜிப்மா. அதுக்கப்புறம் I got married in the year 2000. 1999. I have 2 kids, both are female. One is 13 years old. சரி, எனக்கு 2 பெண் குழந்தைங்க. ஒருத்தவளுக்கு அப்புறம் நீ என்னை விட நல்லா பேசுவ. அடுத்ததுக்கு 8 years old. அதுவா ஆக்சுவலாக நான் வந்து கீழே விழுந்துட்டேன்னா இன்னி வரைக்கும் எங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அப்போல்லாம் ஸ்கூலுக்கு அப்போல்லாம் ஷார்ப் பண்ண பிளேடு எடுத்துகிட்டு வரும். எங்கள் அண்ணன் புது பிளேடை ஓப்பன் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ இந்த கேவிக்கு எதிரில் இருக்கிற குவார்ட்டர்ஸ் வந்து ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இட்ஸ் கோயிங் ஆன். வந்தோடனே அங்கே தான் சொன்னால் நான் வீட்டிலேருந்து பிளேடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், அப்பா ஷேவிங் செட்டில் இந்த புது பிளேடு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நான் வீட்டில் போய் சொல்லிவிடுவேன் புது பிளேடு எடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னோடனே, நீ சொன்னால் கிழிச்சிடுவேன், நான் பிளேடை வச்சுக்கிட்டே கிழிச்சிடுவேன். நான் ஆக்சுவலாக நான் அப்போ கிட்ட போயிட்டேன், சொன்ன வேகத்துக்கு அங்கே இதாகிடுச்சு. அப்போ ரொம்ப பயந்துட்டான். அப்போ எங்கள் அண்ணன் பார்த்து பயம் ரொம்ப பாவமாக இருந்துச்சு. நான் வீட்டில் போய் ஆக்சுவலாக கீழே விழுந்துட்டு தான் இன்னி வரைக்கும் சொல்லி வச்சுருக்கேன், இது யாருக்கும் தெரியாது. பயங்கரம். இட் வாஸ் க்ளோஸ் டு மை ஐ. அப்போல்லாம் வந்து கிளிப்பு, நாட் சூச்சர். அதனால இட் வாஸ் லைக் இட் வாஸ் க்ளோஸ் டு மை ஐ அட் தட் டைம். அது ஃபீமேல் சைடுன்றதுனால கன்சல்டன்ட் வந்து போட்டது அது. அப்போ தென் என் ஸ்கூல் லைஃப் நீங்களே சொல்லுவீங்க நிறையா, நான் சொல்கிறத விட நீங்கள் நிறையா சொல்லுவீங்க. எனக்கு எதுவும் அப்படி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்லாம் ஒன்றும் இல்லை. பாபு தான் வாளுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கும் அப்படிலாம் நாங்கள் அவன் சும்மா என் பேரை பேச ரெண்டு பசங்க. ஓகே, கார் கோவிலே சொல்லிச்சு வந்து 2 வருஷம் 8 வருஷம் கழிச்சு குழந்தை. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா டியர் ஃப்ரெண்டு. 2 பேரும் சைக்கிளில் போகிறது, இங்கேருந்து நடந்து போகிறது தான். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வருவான், கூட்டிகிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு வருவோம், திரும்ப போவான். நிறையா எனக்கு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கான், அவன் நான் சொல்லி கொடுத்துருக்கான். கம்பராமாயணம், மகாபாரதம் புக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கேன்ல. சரி, அது நான் உண்மையிலே நான் ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதய் சங்கர் ஹேண்ட் ரைட்டிங், பாலசுப்ரமணியம் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ராசு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங், பாலசுப்ரமணியம் வந்து அந்த ஃப்ளூயண்ட்டாக எழுதுவார். ஸோ அதே தான் நான் அந்த டைமில் என்ன நினச்சேன்னா, ஹேண்ட் ரைட்டிங் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், வேறு என்ன மீனிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. V2 hours எழுதினேன், எனக்கு எதுக்குனே தெரியாது. நேராக கை நிட்டு டபுள் அடிச்சு எழுதிப்பா அப்படின்னாங்க. எனக்கு புரியல ஏன் சொல்கிறாங்க. நம்ம மெசேஜை விடு, 4 line நோட்டில் எழுதியிருக்கேன். நம்ம V2 hours நான் 2 பக்கம் எழுதியிருக்கேன், அதையும் ஒரு பக்கம் தான் எழுதி சொன்னாங்க. என்னடா எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு தான் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க. எழுத சொல்கிறாங்க, 2 பேஜ் எழுதிட்டோம். அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் வந்து யாரோ ஒருத்தங்க லேடிஸு, அவன் மோசப்பா V2 hours எழுதியிருக்காப்பா ஞானப்பிரியா. கிளாஸ் லீடரில் ஓகே.
அதுக்கப்புறம் ஸ்கூலிங் 10th முடிச்சதுக்கப்புறம் திரும்ப உதயசங்கர் கூட ஜீவானந்தம் போய் தான் வந்து பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சேன் நான். தெரியாது உதயசங்கருக்கு. சம்பத்துன்னு ஒரு பையன், 2 பேர் நாங்கள் எல்லாம் கட் அடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போய் படிச்சுடுவான். நான் சினிமா அப்படியே எங்கேயா சினிமா சுற்றிட்டு ஒரு சவுண்ட் சர்வீஸ் இருக்கும், அது ஃபேமஸானது. அந்த சவுண்ட் சர்வீஸில் போய் நான் கூட மிங்கிள் ஆகிடுவேன். ஆமாம், அதனால் முருகன் சவுண்ட் சர்வீஸ் தெரியும் ஆதிக்கு. சவுண்ட் சர்வீஸில் இருக்கிறோம் என் ஃப்ரெண்டு. ஸோ அங்கே போயிட்டு தான் ஆல்மோஸ்ட் உருப்படாமல் போயாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஐ கம் பேக் இன் மை லைஃப். தென் ஐ டிட் மை டிப்ளமா, கிராஜுவேஷன், மாஸ்டர்ஸ், குவாலிஃபிகேஷன். ஓகே, கிராஜுவேட் இன்ஜினியரில் கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கப்புறம் ஓகே, ஃப்ரம் டவுன் 12th ஃபெயில் ஆனதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் ஐ கேன் ஏபிள் டு சக்சீட். அது வந்து இன்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மும்பையில் இருக்குது. அதில் வந்து ரேங்க் ஹோல்டர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே, அது ஆஃப் த கேம்பஸ் படித்தாலும் சம்திங் ஐ கேன் ஏபிள் டு டூ இட். அப்புறம் கேரியர் ஐ ஸ்டார்டட் இன் லுகாஸ் டிவிஎஸ், அப்புறம் எம்ஆர்எஃப்லேருந்து அப்போலோ டயர்ஸ் 5 years. 2004 ஆஃப்டர் மேரேஜ் 1 yearக்கு அப்புறம் பரோடாவில் போய்ட்டு ஒரு 5 years இருந்தேன். ரியலாக பரோடா போயிட்டு தான் ஒரு மீனிங் இன் லைஃப், எப்படி நம்ம இந்த ஹவு டு என்ஜாய் த லைஃப், ஏர்ன் ஸ்பெண்ட்ன்றதை கற்றுக்கிட்டேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ன் அண்ட் ஒரு மிசரபிளாக இருப்பாங்க, யாரும் வந்து வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து ஒரு ஐ லேர்ன்ட் இட். செகண்ட் வந்து சிட்டி வந்து ரொம்ப க்ளீன் சிட்டி பரோடா. வாட் எவர் வீஸே அங்கே வந்து எல்லோரும் அடிச்சுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க, அது வேறு விஷயம். அங்கே வந்து மனுஷால வெட்டிப்பாங்க, மாடெல்லாம் தொட்டு கும்பிடுவாங்க, அது இன்னொரு அனதர் திங். பட் டிராஃபிக் அதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். தென் 2009 I moved to Chennai, தாம்பரம் அப்போலோ டயர்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். திஸ் இஸ் மை கேரியர். ஸ்கூலில் ஸ்பெஷல் உதயசங்கர் நான் தான் வந்து ஸ்பெஷலாக சொல்லிட்டேன் ஆல்ரெடி.